இந்த நேரத்துல ஆண்டுடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம். ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். பரலோக பிதாவே, எங்களோடு கூட பேசுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. எஸ்ஸப்பா, உங்களுடைய வாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னாக்கா நமக்கு தேவை ஒரு பெரிய தைரியம். அந்த தைரியம் நமக்கு இருக்குதுனாக்கா அந்த தைரியத்தை யார் தருவா? நானே 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 வர வைக்க முடியுமா அந்த தைரியத்தை? இல்ல, கர்த்தர் தருவாரு. சோ சில நேரங்களில, நிறைய நேரங்களில நம்ம உண்மைக்காக நிக்க வேண்டியவர்களா இருக்கும். அந்த உண்மைக்காக நிற்பதற்காக நமக்கு தைரியம் தேவை. உண்மை பேசுவதற்காக, உண்மைக்காக நிற்பதற்காக நமக்கு தைரியம் தேவை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே கிறிஸ்து எனக்கு முன்பாக இருக்கிறார், உலகம் எனக்கு பின்பாக இருக்க வேண்டும். சோ இந்த வார்த்தைக்குள்ளாக இன்னைக்கு நான் தியானிக்கும் போது ஆண்டவர் 2 வாரமா நம்ம கடந்த வாரங்களில ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பத்தி நம்ம பேசிக்கொண்டே இருந்தோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு தைரியம் வேணும். அவர் உயிர்த்தெழுந்தார் சொல்லுவதற்கு ஒரு தைரியம் வேணும். இன்னைக்கும் நம்ம உலகத்துல போயிட்டு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். எங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரு, அவருடைய இடம் காலியா இருக்குது, எங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல. எத்தனை பேர் நம்புறாங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? சிலர் சொல்லுவாங்க, அவங்களாம் பைத்தியக்காரங்க, சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான், எங்க உயிர்த்தெழுந்தாரு, அவர் எங்க காட்ட சொல்ல அப்படின்னு பேசுவாங்க. அந்த தைரியம் தான் நமக்கு வேணும். நான் சொல்ற தைரியம் சண்டை போறதுக்கு இல்ல. நான் சொல்ற தைரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வன் இந்த உலகத்துல இன்னமும் அவர் இருக்கிறார். அவர் இன்னமும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவரை பத்தி தான் பேசுவேன் என்ற தைரியம் நமக்குள்ள இருந்தாலே நம்ம வித்தியாசமானவர்களாக இந்த உலகத்துல வாழ்வோம். அந்த அந்த ஒரு நல்ல ஒரு அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எப்படி தைரியமா வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எப்படி ஒரு உண்மைக்காக நான் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எப்படி நான் நிற்க வேண்டும், கிறிஸ்துவுக்காக நான் எப்படி இருக்க வேண்டும். இந்த டாபிக்கை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்க உட்கார்ந்து இதை கேளுங்க. எனக்குள்ளாக இது ஓடிக்கொண்டே இருந்த ஒரு டாபிக் ஓல்டே. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பவுலும் யோவானும் என்ன பண்றாங்க, அந்த தேவாலயத்திலே அங்க என்ன பண்றாங்க, அவங்க போயிட்டு ஒரு சப்பானியா இருந்த ஒருவனை போயிட்டு அந்த இடத்துல அவன் சுகப்படுத்துறாங்க. பேதுரு யோவானும் சேர்ந்து அந்த தேவாலயத்துக்கு போகும்போது வெளியில ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான். அவனை பார்த்து கேட்கறாங்க, நடக்க முடியாதான்னு சொல்லிட்டு. அவனை, எங்க கிட்ட ஒண்ணும் இல்லை, பொண்ணும் வெள்ளியும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் எழுந்து நடன்னு சொன்னவன அவன் எழுந்து நடந்துடலாம். 4வது அதிகாரத்துல அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கலையே ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவரும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலே, இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிரசங்கினாலே சினம் கொண்டு. அங்க பாருங்க, யாரெல்லாம் அங்க இருந்தாங்கன்னாக்கா, சம் பிரீஸ்ட், ஆபீசர்ஸ் இன்சார்ஜ் ஆஃப் த டெம்பிள், அப்புறம் அந்த சதுசேயர் இருந்தாங்க, அப்புறம் அந்த இவங்க எல்லாமே அங்க இருந்திருக்கிறாங்க. அந்த எல்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருந்திருக்கிறாங்க, டீச்சர்ஸ் ஆஃப் த லா இருந்திருக்கிறாங்க, ஹை பிரிஸ்ட் இருந்திருக்கிறாரு, அனனியா, காய்பா இருந்திருக்கிறாங்க, ஜான், அலெக்சாண்டர், அப்புறம் மற்றவர்களும் போட்டிருக்குது, அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த 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 6வது வசனத்துல போட்டிருக்குது. 7வது வசனத்துல 6வது வசனத்துலலாம் நீங்க படிக்கலாம் இதை பத்தி. ஆனா இவங்க பேசினதே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தலின் படியே பேசியிருக்கிறாங்க. இயேசுவை முன்னிட்டு மரித்தோரில் இருந்த உயிர்த்தெழுந்த பிரசங்கத்தினாலே சினம் கொண்டு. எதுக்கு கோபம் வரணும்? ஒரு உண்மையை பேசும்போது எதுக்கு மற்றவங்களுக்கு கோபம் வரணும்? சினம் கொண்டுன்னு போட்டிருக்குது. அவங்க சினம் கொண்டு. கண்டிப்பா நம்ம ஆண்டவரை பத்தி பேசும்போது, இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்தலை பத்தி பேசும்போது அநேகருக்கு கோபம் வரும். இந்த மாதிரி கோபம் வரும். நீங்க உண்மைக்காக நின்று பாருங்களேன். வாழ்க்கையில நீங்க தைரியமா நிப்பீங்க. நம்பர் 1, முதலாவது உங்ககிட்ட தைரியம் வந்துடும். உண்மைக்காக நீங்க நிற்கும் போது தைரியம் வரும். கர்த்தர் அந்த தைரியத்தை கொடுப்பாரு. 2வது காரியம், நீங்க உண்மைக்காக நிற்கும் போது உங்களை வெறுப்பாங்க எல்லாரும். இங்க பாருங்க, இவங்களை பிடித்து, 3வது வசனம், அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடினால் எக்ஸ்கியூஸ் மீ, மறுநாள் வரைக்கும் காவலிலே வைத்தார்கள். மறுநாள் வரைக்கும் காவல். ஒரு உயிர்த்தெழுந்த இயேசுவை பேசுனதுக்காக அவங்க காவலில, ஜெயில வைக்கப்படுறாங்க. அந்த அந்த ட்ரூத் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இயேசு உயிர்த்தெழுந்தார், அந்த செய்தி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அந்த ட்ரூத் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. உயிர்த்தெழுந்துட்டாரா, இவரை தான் நாங்க வேணான்னு சொல்றோமே, இவரு உயிர்த்தெழுந்தாரா. இதுல நிறைய ரகசியங்கள் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்க. வசனத்தை கேட்டவர்கள்
அங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேரு. 2 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, 5000 பேர் எழும்புறாங்க பாருங்க. அதாங்க கர்த்தர், அதாங்க கிறிஸ்துவம். கிறிஸ்துவத்தை வெட்டி போடவும் முடியாது, கிறிஸ்துவத்தை தூக்கி போடவும் முடியாது, கிறிஸ்துவத்தை மறைக்கவும் முடியாது. ஆனா இந்த கிறிஸ்தவர்களையும் நீ மறைக்க முடியாது. ஆண்டவருக்காக உண்மையா நின்னீங்கனாக்கா அந்த இடத்துல அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாத தேவர் அனாய்ட் அங்க போட்டுக்குது. அந்த இடத்துல வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்தாங்க. 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க, 5000 பேரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த இடத்துல விசுவாசித்தார்கள். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பர்களும் வேதப்பார்களும் சொன்னல, இவ்வளவு பேரும் பிரதான ஆசாரியும் அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரிகளும் குடும்பத்தார் யாவருமே எருசலேமிலே கூடி யாருக்காக? அந்த 2 பேர். அந்த 2 பேர் யாரு? மீனவர்கள். அந்த 2 பேர் யாரு? அன்எஜுகேட்டட். அந்த 2 பேருக்காக இவ்வளோ பெரிய லீடர்ஸ் அந்த உலகத்திலேயே, அந்த இடத்துலயே, அந்த நாட்டிலேயே இருந்த அத்தனை அதிகாரிகளும் இந்த 2 பேரை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டினாங்களாம். ரொம்ப கிண்டலா இருக்குது. 2 1ஆம் கிளாஸ் பசங்களை பிடிச்சி பேசிக்கிட்டு அவங்க கிட்ட அரசியல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டானுங்க. இவங்க என்ன உயிர்த்தெழுந்த இயேசுவை பத்தி பேசுறாங்களே, இவங்களை ஜெயில போட்டும் பிரயோஜனம் இல்லையே, இவங்களை கூப்பிட்டு நம்ம கேட்கலாம். சோ இந்த எல்லாருமே என்கொயரிக்கு வந்துட்டாங்க. 7வது வசனம் பாருங்க. அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள். நடுவுல நிறுத்திட்டாங்க. 2 பேரையும் கொண்டு வந்து ஜெயில போட்டாங்க. கொண்டு வந்து இத்தனை தலைவர்களும் இத்தனை அதிகாரிகளும் வராங்க. வந்து அவங்கள அவங்கள நடுவுல நிறுத்துறாங்க. நடுவுல நின்ன உடனே என்ன ஆயிடும்? உடனே எல்லாம் பயந்துருவாங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்க பயந்துருவாங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்க அதுக்கெல்லாம் அசரவே மாட்டாங்க, பயப்படவே மாட்டாங்க. அவர்களை நடுவே நிறுத்தி என்கொயரி பண்றாங்க. அவங்களுக்கு என்னன்னாக்கா, எந்த நாமத்தினால இதை செய்தீர்கள்? நம்மளும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. சும்மா மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு என்னதான் பண்றானுங்க இவனுங்க, இவ்வளவு அதிசயம் செய்யறானுங்களே. நொண்டிய நிக்க வச்சுட்டாங்க, ஊனமா இருந்தான சப்பானிய நிக்க வச்சுட்டாங்க. உலகமே இப்படிதாங்க. You stand for the truth, you will know what it is. நீங்க நின்னு பாருங்க, ஒவ்வொரு உண்மைக்காக நின்னு பாருங்க. அதாவது இந்த இடத்துல நான் எப்படி பாக்குறேன்னா, இவங்கள நான் லீடர்ஸா பார்க்கல, பொறாமையின் கூட்டத்தார நான் பார்க்கிறேன். ஒரு புச்சரிப்பு பண்ற பொறாமையின் கூட்டத்தார நான் பார்க்கிறேன். எந்த நாமத்தினாலே நீங்க இதை செய்கிறீர்கள் கேட்கிறாங்க. எந்த நாமத்தினாலே இதை செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அப்படின்னா என்ன? இவங்க கொஞ்சம் பாரோ பண்ணிக்கலாம், இவங்க கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம், அந்த நாமத்தை தெரிஞ்சுக்கலாம், நம்மளும் செய்யலாம். ஆண்டவர் கொடுக்கிற வரங்களை நீ காப்பி அடிக்கவே முடியாது. உனக்குள்ள உயிர் தெந்த இயேசு இருந்தா மட்டுமே நீ அதை செய்ய முடியுமே ஒழிய காப்பி அடிச்செல்லாம் செய்ய முடியாது. சும்மா கையெல்லாம் உதறிக்கின்னு நானும் பேசணும் பாரு, நானும் போய் ஓட்டுறேன் பாரு, நானும் இதை செய்யறேன் பாருலாம் செய்யவே முடியாதுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ இது அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்க. நான் அந்த அதிகாரிங்க எல்லாரும் பேரையும் அப்படியே வரிசையை எழுதிக்கினேன். தமிழ்ல எழுதிக்கினேன், இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கினேன். உங்களுக்கு என்னையா தொல்லை? உனக்கு அவர் என்ன பண்ணார்? திருடிட்டு போனாங்களா? அந்த தெய்வாலயத்துல இருந்து திருடிட்டு போனாங்களா? உங்க நாட்டுல இருந்து திருடிட்டு போனாங்களா? இல்ல அங்க வந்து ஒரு பெரிய கட்சியை ஆரம்பிச்சுட்டாங்களா? புது கட்சி ஆரம்பிக்கிறாங்கல்ல, அது மாதிரி புது கட்சியை ஆரம்பிச்சுட்டாங்களா? இல்லையே, அவங்க எதுவுமே தொடங்கல. சைலண்ட் தேவர். ஆல் தட் அவங்க ப்ரீச்சிங் பண்றது வந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து மட்டுமே. அதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி, அந்த தேவாலயத்தின் மேல கூட்டம் கூடி அவர்களை நடுவுல நிறுத்தினப்போ என்ன பண்ணிருப்பாங்க? எஸ் வாட், டெல் மீ வாட், திமிரா பேசியிருப்பாங்க அவங்கள பார்த்து. இந்த ஆட்டிடியூட்ல அங்க இருந்திருக்கும். இங்க பைபிள்ல இல்ல அதெல்லாம். பட் ஐ கெஸ் ஆல் திஸ். அந்த பிக்சருக்குள்ள நான் போயிட்டேன். என்னை கூட்டின்னு போயிட்டு நான் அந்த பிக்சருக்குள்ள எவ்வளோ திமிரான வார்த்தைகள்லாம் கேட்டிருப்பாங்க, எவ்வளவு திமிரா பேசியிருப்பாங்க. இன்னைக்கும் சிலர் அப்படி செய்யறாங்கல்ல. நார்த் இந்தியாலாம் பாக்குறோம்ல, சும்மா பாஸ்டர்களை பிடிச்சி அடிச்சு அவங்கள போட்டு மிரட்டி, நீ என்ன பண்ற, ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏத்து வச்சுக்க, என்னத்துக்கு ட்ராக்ஸ் கொடுக்கணும். தமிழ் இங்க நடக்குது, தமிழ்நாடு சவுத் இந்தியாலயும் நடக்குது இது மாதிரி. ஆனாலும் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் நீங்க இத வந்து கேட்க வராங்க அவங்க, எந்த நாமத்தினாலே செய்றீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இத கேட்கறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தான்னு கேட்கிறேன். அந்த அதிகாரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. இவங்களுக்கு கிடைச்ச அதிகாரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. சோ இவங்க ஆல்ரெடி பெரிய ஆட்கள்,
ஆல்ரெடி அரசியல்ல இருக்கிறாங்க, ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு பெரிய பதவியில இருக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வந்து கேட்கறாங்க, எந்த நாமத்தினர் செய்றீங்க, எந்த நாமம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே, எங்களுக்கு அப்படிதான் இருக்குது, பிச்சை கேட்கற மாதிரி தான் இருக்குது. அவங்க ஒரு பிச்சை எடுக்கிறவனை சுகப்படுத்திட்டு வந்தாங்க இயேசுவின் நாமத்தினால. இவங்க ஒரு ஒரு பெரிய ஹை லெவல் கூட்டம் வந்து இங்க கேக்குறாங்க, நீங்க எந்த நாமத்தினாலே செய்றீங்க. இத பார்க்கும் போது உண்மையாக வயிறு எரியுதுங்க. இதெல்லாம் பார்க்கும் போது 2 பேரை நடுவுல நிறுத்தி உனக்கு என்ன பண்ண முடியும், இத என்கொயரி பண்ணி அவங்கள 2 மீன் பிடிச்சவங்க கிட்ட, 2 மீனவர்கள் கிட்ட அவங்க போயிட்டு, அதாவது அவங்களுக்கும் ஆசை, அவங்கள போயிட்டு கேட்கிற, எந்த நாமத்தினாலே செய்கிறீர்கள். 8வது வசனம், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, திஸ் இஸ் த எஜுகேட்டர். பரிசுத்த ஆவியானவர் இஸ் அவர் எஜுகேட், அவருடைய டீச்சர். போதுமா? அந்த பரிசுத்த ஆவியெல்லாம் புரியாது. கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறவங்களுக்கு பரிசுத்த ஆவியை பத்தி புரியாது. ஸோ whenever people criticize you, எப்பெல்லாம் உங்களை பீப்புள் வந்து ஜனங்க வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு, என்ன பக்தியா, என்ன யூடியூப்ல போடுறிய, என்ன பேசுறிய யூடியூப்ல, ஏன்னாக்கா உன்னால செய்ய முடியாது. அதை இந்த ஜனங்களுக்கு ஆத்திரமே, ஐயோ நம்ம செய்யலையே, இவனுங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்களே, அப்படி கையை நீட்டுறாங்க எல்லாரும், அந்த குஷ்டரோகி சுகமாகறான், இப்படி கையை நீட்டுறாங்க, அவன் ஏஞ்சி குதிக்கிறான் இயேசுவின் நாமத்தினால, இவனுங்களை ஜெயில போட்டா கூட வெளியில 5000 பேர் வந்து ஏத்துக்கிட்டானுங்க ஆண்டவரை. என்னையா நடக்குது அப்படின்ற பொறாமையில இவங்களால செய்ய முடியாததுனால இத்தனை கேள்வியை கேட்கறாங்க பாருங்க. கண்டிப்பா பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக வைராக்கியமா இல்லைங்க, அப்பதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல நமக்கு எல்லா ஞானத்தையும் கொடுக்கிற தேவனாய் இருந்தார். எனக்கு என்னன்னாக்கா, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, சோ பரிசுத்த ஆவியினாலே நிறைந்துன்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் எந்த நேரத்துல உன்னை வந்து அங்க உன் கூட நிக்கணும், உனக்கு உதவி செய்யணும், உன்னை பேச வைக்கணும், உனக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கணும், யாரு முன்னாடி கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும், எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். லூக்கா 12:12 சொல்கிறது, நீ பேச வேண்டியவர்களை நானும் உனக்கு அறிவிப்பேன். சோ பிரியமானவர்களே, இந்த கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல, நம்மளை கேலி பண்ணிக்கின, கிண்டல் பண்ணிக்கின, நம்மளை எடுத்தோம் கவுத்தோம் பேசிக்கின, நம்ம யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு பேதுருவ யோவானை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இவங்க மீன் பிடிக்கிற ஹிஸ்டரியில இருந்து வராங்கன்னு கூட தெரியாது. ஆனா இவங்களை போட்டு இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணி நடுவுல நிறுத்தி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இவ்வளவு பேர் மத்தியில அவங்க கேள்வி கேட்கறாங்க பாருங்க. ஆனா அந்த இடத்துலதாங்க என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மள வித்தியாசமா நிரப்புவார், வித்தியாசமான கிருபைகளை தருவார், வித்தியாசமான ஞானத்தை தருவார். சில இடங்களில நான் பார்த்திருக்கிறேன், நல்லா பேசிட்டு இருப்பேன், நான் அப்படியே நிறுத்திடுவேன், பேசவே மாட்டேன். அதுவும் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை தான். நம்மளை பேச விட மாட்டாரு, அப்படியே பார்க்க வைப்பாரு சில நேரத்துல. ஏன்னா God knows everything, கர்த்தருக்கு தெரியும். சில இடங்களில நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது பிரியமானவர்களே. சில இடத்துல பேச வேண்டிய கிருபைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். நம்ம என்ன பேச வேண்டும் என்பதை நமக்கு தருவார். அதிகாரத்தோடு பேச வேண்டுமா, இல்ல அன்போடு பேச வேண்டுமா, இல்ல எப்படி பேச வேண்டும் என்ற கிருபைகளை அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தயவு செய்து இவங்க கிட்ட நம்ம நிறைய பாடங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி பிரதான ஆசாரியர்கள், அண்ணா, காய்பா, அலெக்சாந்தர், பிரதான ஆசாரியோட குடும்பத்தார் கூட வந்துட்டாங்க. 2 அன்எஜுகேட்டட் பீப்புளை பார்க்கறதுக்கு, 2 மீன் பிடிச்சவங்கள பார்க்கறதுக்கு அவங்க குடும்பத்தாரே வந்தாங்களாம். எப்படி இவங்க செய்யறாங்க? அப்போ குடும்பத்தார்லாம் வராங்கனாக்கா ஏதோ கத்துக்கிறது தானே வராங்க. சும்மா வந்திருப்பாங்களா? அவங்கள சும்மா ஜெயில போடுறவங்கள திருடனை பார்க்க வருவாங்களா? யாருன்னா வரமாட்டாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? ஆச்சரியமா செய்யறாங்களே. குடும்பத்தாரோடு வந்திருக்கிறாங்கனாக்கா எவ்வளவு பெரிய ஆட்கள். என்னுடைய பேதுருவும் யோவானும் சரியான ஆட்கள். அந்த 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 நடக்க முடியாதவன அவங்க சொஸ்தப்படுத்தின உடனே 3வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கிறீங்களே. அவங்க கூடவே போயிட்டான், அவங்க கூடவே இருந்துட்டான். அதனால அதை நான் கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த இடத்துல. அப்புறம் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர்கள் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களை என்ன அழகா அட்ரஸ் பண்றாரு பாருங்க. திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு டூ. நம்மள கேவலமா பண்ணி நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிக்கூடும். ஹலோ பிரதர் ஹவ் ஆர் யூ, ஹலோ சிஸ்டர் ஹவ் ஆர் யூ போடுங்க. நம்மள கேவலமா எழுதுவாங்க, என்னென்னமோ பேசுவாங்க, என்னென்னமோ தேடுவாங்க, என்னென்னமோ பண்ணணும்னு பார்ப்பாங்க. நம்ம அவங்க கண் முன்னாடி இருக்கக்கூடாது. ஏன்னா
முதலாவது அவங்களுக்கு மனசுக்குள்ள ஐயையோ இவங்க நம்மளுக்கு மேல பெரிய ஆளா இருக்கிறாங்களே, நமக்கு மேல பெரிய ஆளா போயிடுவாங்களே, அமுக்கி ஒரு டப்பாவில் போட்டுருவாங்க, நம்மள குழியில போட்டுருவாங்க. இதே வேலைதான் அவங்க ஜனங்களுக்கு. என்னைக்குமே நீங்க கொஞ்சம் பாப்பப் ஆகி வரீங்கனாக்கா, கொஞ்சம் அப்படியே நல்லா தெரிஞ்ச ஆளு மாதிரி வரீங்கனாக்கா, உடனே உன்னை கூப்பிட்டு உள்ள போட்டுருவாங்க. யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அப்ரிஷியேட் பண்ற உலகமே கிடையாது. வெரி ரேர். 1000த்துல ஒருத்தர், லட்சத்துல ஒருத்தர் தான் உங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கு, உங்களை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. யாரும் பண்ண மாட்டாங்க. சோ இவங்க வந்து இவங்க கிட்ட 2 பேர்கிட்டயும் என்னத்த பண்றாங்க, என்ன செய்யறாங்க இவங்க, எப்படி இவங்க எந்த நாமத்தினால செய்றீங்க? அந்த நாமத்தை நீங்க பாக்ஸ்ல போட்டு வாங்கி போடலான்னு பாக்குறீங்களா, இல்ல ஒரு கார்டு மாதிரி வாங்கி போடலான்னு பாக்குறீங்களா, ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி வாங்கி போடலான்னு பாக்குறீங்களா? எதுக்காக? சோ இவங்களுக்குள்ள மனசுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? நம்மளை பத்தி கேவலமா பேசுறவங்க, நம்மள மேல பொறாமையா இருக்கிறவங்க, எப்பவுமே நம்மளே பார்த்து நிப்பாங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம மேல ஒரு ஸ்பெஷல்லா ஒரு கண்ணு, நம்மள ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நம்ம தான் அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் வேற. நம்ம தான் அவங்களுக்கு எப்பவுமே நம்மளை எட்டி எட்டி பார்த்துப்பாங்க. பரவாயில்லையே, முன்னேறிட போறாங்க, ஐயோ எப்படி இருக்கிறாங்க, அப்படி எட்டிப்பாரு, இப்படியே எட்டி பார்ப்பாங்க நம்மள. அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்க. இத்தனை பேரும் லீடர்ஸ் வந்திருக்கிறாங்க. 2 மீனவர்களை பார்க்க வந்திருக்கிறாங்க, மீன் பிடிச்சவங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க, அன்எஜுகேட்டட் பீப்புளை பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாரு பாருங்க, நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களையும் சொல்றாரு. அழகா பேசுறாரு. வாட் அ பியூட்டிஃபுல் விஸ்டம்ங்க இது. என்ன ஒரு விஸ்டம்ங்க இந்த விஸ்டம். அவங்க எப்படி அட்ரஸ் பண்றாங்க? அவங்க 2 பேரையும் நடுவுல நிறுத்தி திட்டிருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் எப்படி அட்ரஸ் பண்றாங்க பாருங்க. ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே சொல்லி அட்ரஸ் பண்றாங்க. பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று என்னிடத்தில் விசாரித்து கேட்டால், சொல்லிட்டாரா, அவனை ஒருத்தனை சுகப்படுத்தினதுக்கான இவ்வளவு பண்றீங்க, பிளஸ் ஒரு 5000 பீப்புள் வேற ஏத்துக்கிட்டாங்க, எங்களை ஜெயில போட்டீங்க. நீங்க ஏன் எங்களை ஜெயில போட்டீங்க? நீங்க ஜெயில போடாம இருந்தா அந்த 5000 பேர் ஏத்துக்காம கூட இருந்திருப்பாங்க. ஒருவேளை நீங்க எங்களை ஜெயில போட்டதுனாலதான் இவங்க ஏத்துக்கிட்டாங்க. சோ அதுக்குதான் நான் சொன்ன ஸ்டார்டிங்ல, ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத். உண்மைக்காக நில்லுங்க, காஸ்பலுக்காக நில்லுங்க, இயேசு உயிர் தேர்ந்தார் என்பதற்காக நில்லுங்க, அவர் உயிர் தேர்ந்தலின் உண்மையை சொல்லுவதற்காக நில்லுங்க. பிரியமானவர்களே, 10வது வசனத்துல அறிக்கையிடுறாரு பாருங்க, சூப்பரா அறிக்கையிடுறாரு பாருங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பாத்தீங்களா, முடிச்சுட்டாரா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை எழுந்து நடன்றாரு. இந்த இடத்துல எங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது. அவங்க கேட்கறாங்க, நீ எப்படி எப்படி செய்யற, எப்படி பண்ற? நான் ஒருவேளை இங்க இருக்கிறவங்க ஒரு என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, அதாவது கொஞ்சம் ஒரு அயன் டேப்லெட் கொடுத்தேன், ஒரு லேகியம் கொடுத்தேன், இல்லைனாக்கா மூட்டு வலி மாத்திரை கொடுத்தேன், ஒரு இலைய தூக்கிட்டு வந்து அரைச்சி கடைச்சி கொடுத்தேன், ஒரு கஷாயம் கொடுத்தேன், அவன் எழுந்து நடந்தான்னு சொல்லியிருக்கலாம்ல. இல்லையே, அதோட பெரியவருங்க, இயற்கையோட பெரியவருங்க என்னுடைய தேவன், இயற்கையோட மகா பெரிய தேவனுங்க. அது அறிக்கையிடுறாருங்க. பிரியமானவர்களை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருத்தரும் நீங்க அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு பாருங்க, அவர் உங்களை விடவே மாட்டார். இந்த இடத்துல உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாரும் தெரிந்திருக்க கடவது. முடிஞ்சிச்ச கதை, ஈஸியா முடிச்சிட்டார். வேற எதுவுமே என்கிட்ட எந்த லேகியம் கிடையாது, எந்த மருந்து கிடையாது, எந்த பெயின் கில்லர் கிடையாது. பட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அந்த இயேசு கிறிஸ்துவ தானே கல்லை போட்டு மூடிட்டாங்க, அந்த இயேசு கிறிஸ்துவ தானே கொகையில போட்டு மூடிட்டாங்க, கல்லை போட்டு மூடிட்டாங்க. அதனால்தான் அடுத்த வசனம் சொல்லுது, 11வது வசனம், வீடு கட்டுகளாய் உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரை மூளைக்கு தலைக்கல்லாயினார். ஆமென். Praise the Lord. அவரை தலைக்கல்லாயினார். மோடி போட்டுட்டு போயிட்டாங்க. இவர் அதெல்லாம் உயிரோடு எழுந்திருக்க மாட்டார். இவருக்கு அதே முடிஞ்சிச்சு, ஒரு சாப்டரே முடிஞ்சிச்சு. பிரியமானவர்களே, உங்க மேல பொறாம இருக்கிறவங்க, என் மேல பொறாமையா இருக்கிறவங்க நினைப்பாங்க, பெரிய சண்டை போட்டு முடிச்சிட்ட உடனே அப்பாட இவங்க சாப்டரே முடிச்சாச்சு, இவங்க எழுந்திருக்கவே மாட்டாங்க, இவங்க செத்து போயிட்டாங்க, இவங்க இன்னும் தலை கூட காட்ட மாட்டாங்க, இவங்க பேரை கிழிச்சு போட்டுட்ட. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கிழிச்சு போடுறியோ அவர் எனக்காக ரீரைட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. என்னை பத்தி எழுதிக்கிட்டே தான் இருப்பாரு. என்னை பத்தி அவருக்கு எழுதுற வேலை தான் அவருக்கு. என்னை எழுதி கொடுத்து என்னை உயர்த்திக்கிட்டே தான் இருப்பாரு. So you keep on do your work.
நான் என்ன சொல்றேன், உன் வேலையை நீ செய். உனக்கு பொறாமையா இருக்குதா? உனக்கு எரிச்சலா இருக்குதா? உனக்கு ஒண்ணு பண்ண தெரியலையா? உன்னால ஒண்ணு செய்ய முடியலையா? ஆண்டவரை நம்புறவங்க பல அற்புதங்களை செய்ய வைப்பார். நான் அதை பார்த்துக்கிறேன். நான் சொல்றேன், என்னைக்கோ நான் ஜெபம் பண்ணேன், என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிறேன், என்னைக்கோ ஒரு நாள் ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்றேன், என்னைக்கோ ஒரு நாள் நல்லா இல்ல. நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, பைபிள் வாசிக்கிட்டே இருங்க. உங்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே தீர்க்கதரிசன வரங்களினாலும் உங்களை ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறவர்களாகி கண்டிப்பா எழுப்புவார். கர்த்தர் நிச்சயமாக எழுப்பார். அந்த வரங்கள் உங்களுக்குள்ள இருந்தாதான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாம உங்களுக்குள்ள கிரியை செய்துன்னு அர்த்தம். அந்த வரங்கள் கண்டிப்பா இருக்கணும் உங்களுக்குள்ள. நம்ம சும்மா ஏமாத்திட்டு இருக்கிறவங்களா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டே இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, தயவு செய்து நான் சொல்றேன், இந்த இடத்துல வீடு கட்டுகிறவர்களுக்கு ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லுதான் மூளைக்கு தலைக்கல்லாயிட்டான். அவர் தாங்க தலைக்கல்லானவர். என்ன அவரை கல்ல போட்டு மூடினாலும் மூளைக்கு தலைக்கல்லாம அவராலே அஞ்சு பேர் ஒருவராரும் லட்சிப்பு. எவ்வளவு பெரிய லெக்சர் கொடுக்குறாரு பாத்தீங்களா? அவங்கள உட்கார வச்சு எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் அந்த 5000 பேர் இல்ல, இந்த லீடர்ஸ உட்கார வைத்து அவர் காஸ்பல் சொல்றாரு பாருங்க. எல்லாரையும் உட்கார வச்சு பேச கேட்கிறாங்க. 2 மீனவர்கள், 2 அன்எஜுகேட்டட் பீப்புள், ஆண்டவர் அவருடைய அப்போஸ்தலர்ஸ், அவங்க அந்த இடத்துல ஆண்டவரை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவராலே அன்றி வேற ஒருவராரும் ரட்சிப்பே கிடையாது இந்த உலகத்துல. அவர் மூலமாக மட்டும்தான் ரட்சிப்புங்க. அவரால மட்டும்தான் ரட்சிப்பு. வேற யாராலையும் ரட்சிப்பு வரவே முடியாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் இல்லையே என்றான். அழகா பேசி முடிச்சிட்டாருங்க. என்ன ஒரு வைராக்கியமான, என்ன ஒரு தரமான ஒரு செய்திய அங்க இருக்கிற அத்தனை லீடர்ஸுக்கும் அவர் தராரு பாருங்க. பிரதான ஆசாரியர்களாம், அண்ணாவாம், காய்பாவாம், ஆசாரியுடைய குடும்பத்தார்களாம், இவ்வளவு பேரும் உட்காந்துக்கிட்டு 2 பேர்கிட்ட இப்ப பேச முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. நான் கேட்பேன், திருப்பி உங்களை பாக்குறோம்னாயே நம்மளுடைய வாழ்க்கையில நான் கேட்பேன், அன்னைக்கு பேதுரு யோவானை கூப்பிட்டு நடுவில் நிறுத்தினீங்களே, உங்களால திருப்பி பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? கேட்கணுங்க. கேட்டா நல்லா இருக்கும், ஆனா கேட்க வேண்டாம். பிகாஸ் we have succeeded. நம்ம ஜெயிச்சிட்டோம். அவங்களுக்கு சொல்லி முடிச்சாச்சு. என்ன சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லி முடிச்சாச்சு. அவங்க ஏதோ நினைச்சாங்க, இவங்க கிட்ட ஏதோ இருக்குது, இவங்க ஏதோ அவங்க மீனவர்கள் இதுல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க போல எதையோ அப்படின்னு நினைச்சோம். பிரியமானவர்களே, தயவு செய்து நம்ம குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறவங்க, நம்மளை நிராகரிக்கிறவங்க, நம்மளை தூக்கி போடுறவங்க, நம்மளை என்னென்ன கெட்டதெல்லாம் பேசி நம்மளை கிழிச்சு தள்ளுறவங்க யூடியூப்ல பாக்குறாங்கல்ல, பார்த்துட்டு இருப்பாங்க, குறை சொல்றதுக்குன்னே பார்ப்பாங்க. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இந்த மணி போடாதீங்க, இந்த செயின் போடாதீங்க, இது என் செயின் போடணுமோ, இவங்க வாங்கி கொடுத்த மாதிரி பேசுவாங்க. இந்த செயினை போடாதீங்க, நீங்களா வாங்கி கொடுத்தீங்க எனக்கு இல்லையே, இந்த ட்ரெஸ் நீங்களா வாங்கி கொடுத்தீங்க இல்லையே, அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த போடாதீங்க, அதை. நீங்க யாரு? உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இந்த குறை சொல்ற பத்தியா? உங்ககிட்டதான் பரிசுத்த ஆவி இல்லை. குறை சொல்ற பத்தியா? ஊரெல்லாம் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு குறை சொல்லிங்கிற பத்தியா? பரிசுத்த ஆவியே கிடையாது உனக்கு. நான் சொல்றேன், இப்போ ஓப்பனா சொல்றேன், தயவு செய்து கேட்டுக்கங்க. இந்த பரிசுத்த ஆவி இருந்தாலே நீ குறை சொல்லிட்டு உட்காந்துருக்க மாட்டேன், உட்காந்து ஜோம் பண்ணுவேன். ஒருவேளை என் மேல அவ்வளவு குறை கிடைக்கணும், எனக்காக உட்காந்து ஜோம் பண்ணு. வேற என்ன சொல்றது? நீங்க அதாவது யோசிக்கணும், என்ன பேசுறோம். இவ்வளவு கருத்தா நம்ம பேசும்போது, ஏன்னா ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க, நல்லா தெளிவா நீங்க எல்லாத்தையும் விலைக்கு சொல்றீங்க. நான் சொன்னேன், 10 வருஷம் நான் செமினார்ல படிச்சுட்டு வந்திருக்கிறேன், தியாலஜி முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஒரு டாக்டர் படிச்சாதாங்க, டாக்டர் பட்டம் பெற்றாதான் ஒரு பாஸ்டரா, ஒரு டாக்டரா போக முடியும். நாங்க இந்த பாஸ்டர் ஆகுறதுக்கு 10 வருஷம் படிச்சுட்டு நாங்க நிற்கும் போது எத்தனை காரியங்கள் நாங்க பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில. ஆனாலும் நான் இப்ப சொல்றேன் பாருங்க, ஆண்டவர்கிட்ட பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிற, போறையா போய்கிட்டே இரு, தாண்டிக்கிட்டே இரு, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு, போயிட்டே இரு. இந்த ஸ்க்ரோல் பண்றது நல்லா கத்து கொடுத்துக்கிறாங்க நம்மளுடைய செல்போன்ல எல்லாம். ஸ்க்ரோல் பண்ணி போட்டுரு. இந்த மாதிரி வரவங்களாம் ஸ்க்ரோல் பண்ணி போட்டுரு. ரியல் லைஃப்ல கூட, செல்போன்ல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்ல கூட உங்களை வராங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. அவங்களெல்லாம் தேவையில்லாதவங்க. அவங்கெல்லாம் நம்மளுக்கு எது நமக்கு தேவையில்லையோ ஸ்க்ரோல் பண்றோம்ல, அது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி போடுங்க. தேவையில்லாத விஷயத்த ஸ்க்ரோல் பண்ணி போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் முடிக்கிறோம். அதனால அடுத்த வசனத்துக்கு நம்ம போலாம். 13வது வசனம், பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. போதுமா? அவங்க வரும்போது எப்படி வந்திருப்பாங்க, இப்போ இவர் பேசுறத பார்த்தா அவங்க முகம் எப்படி ஆயிருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? நான் இந்த பிக்சருக்குள்ள ஃபுல்லா போயிட்டேன்.
அவங்க வந்து நடுவுல நிறுத்த வச்சாங்க ரெண்டு பேரையும். அவங்க ரெண்டு பேரும் நல்லா போல்டா நின்று இருப்பாங்க, தைரியமா நின்று இருப்பாங்க. ஓகே, இவங்க என்ன கேட்க போறாங்களோ பாத்துக்கலாம், நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர் நினைச்சுக்கிட்டு அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க பேசுகிறதை, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு, அப்ப எவ்வளவு போல்டா பேசியிருப்பாரு பேதுரு. ஐயோ, அப்படியே உண்மையாகவே அந்த அந்த சீனை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது எனக்கு. அந்த உண்மையாவே என்ஜாய் பண்ணணும்னு ஆசையா இருக்குது. அவங்க பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று, பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். போதுமா? சோ நீங்க இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறீங்கனாக்கா, உங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லை நீங்க சொன்னா கூட, உங்களுக்குள்ள வைத்திருக்கிற பொக்கிஷங்கள், அந்த தாளந்துகள், ஆண்டவர் கொடுக்கிற வரங்களை மூடி பாக்ஸ்குள்ள வச்சுக்காதீங்க, எடுத்து உபயோகப்படுத்துங்க. அதுதான் உயிர்த்தெழுந்த இயேசுவை பத்தி நீங்க பேசும்போது அநேக காரியங்கள் நமக்காக பேசப்படுகிறது, அநேக காரியங்கள் நமக்காக சொல்லப்படுகிறது. சோ அவரை நம்ம வந்து, நான் கூட ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், நான் கூட இயேசு கிறிஸ்துவ நம்புறேன், நான் கூட இயேசு கிறிஸ்துவ மட்டுமே நான், உனக்காக மட்டும் இல்ல, அவர் போய் சொல்றாரு, அத்தனை பேருக்கு சொல்றாரு. அங்க 5000 பேர் ஏத்துக்கிட்டாங்க, வந்த கும்பல அறிக்கை செஞ்சிருச்சு, இவர் இயேசு கிறிஸ்துவுடன் கூட இருந்தவர்கள் என்று கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். இவர் இயேசு கிறிஸ்துவுடன் இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க பாருங்க, படிப்பறிவு இல்லாதவன் பேதமை என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர் அந்த ஷார்ட்டா ஒரு அந்த ஷேரிங் கொடுக்குறாரு பாருங்க. ஆண்டவராளுடைய நாமத்தினால்தான் நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு ஒரு பெருமை இல்லாம, ஒரு ஒரு அகந்தை இல்லாம, எதுவுமே இல்லாம அந்த ஷார்ட்டா போயிட்டு ஆண்டவரை பத்தி சொல்றாரு பாத்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்க, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு. இயேசு கிறிஸ்து நம்புறவங்களாம் தயவு செய்து இந்த தைரியம் உங்களுக்குள்ள வரணும்னாக்கா, ஆண்டவரை பத்தி அறிக்கை செய்யுங்க, பாக்ஸ்குள்ள மூடி வச்சுக்காதீங்க. ஒரு பெட்டிக்குள்ள போட்டு நான் கிறிஸ்டியன், நான் ஆண்டவரை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இல்ல, அது பாக்ஸ்குள்ள போட்டு முடிக்காம வெளியில எடுத்து நீங்க சொல்லும் போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்தார்கள். இதுல எந்த ஹைலைட்னாக்கா, இவ்வளோ நடக்குது, இத்தனை காரியங்கள் நடந்தாலும் 14வது வசனம், எந்த காரியத்தினால அவங்க கஷ்டப்பட்டார்களோ, எந்த காரியத்தினால இப்படி அவமானப்படுத்தப்பட்டார்களோ அந்த காரியத்துக்காக 14ஆம் வசனம் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்த்து பேச அவர்களால் இடமில்லாது இருந்தது. அதுதான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. அந்த சொஸ்தமானவன் பாருங்க, அவங்க ஜெயிலுக்கு போனாங்க, வந்தாங்க, இவ்வளவு பெரிய என்கொயரி நடக்குது, இதற்கு மத்தியில கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்கிறான். அந்த சொஸ்தமானவன், சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டு, அதுதான் சூப்பரான ஒரு வசனமா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. சொஸ்தமானவன் அங்க நின்னது ஒரு ஐ விட்னஸ் ஆயிடுச்சு. இவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தவன், அந்த அவ்வளவு பெரிய லீடர்ஸ், அந்த ஆசாரியர்களும் அந்த சேனை தலைவர்களும், தேவாலயத்து சேனை தலைவர்களும், லீடர்ஸ், இவங்கெல்லாம் கண்டிப்பா அந்த தேவாலயத்துக்குள்ள போயிருப்பாங்க, அந்த தேவாலயத்துக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. அப்போ இவனை பார்த்திருப்பாங்க. இவன் எதிர்த்து இவங்க கூட நிக்கிறானே, அப்போ யார் பார்த்தீங்களா? சோ ஒண்ணு இல்லாதவன் யார் கூட நிக்கிறான்? அப்போஸ்தலர் கூட நிக்கிறான், சீஷர்கள் கூட கேட்டான். இந்த லீடர்ஸ் எங்க நிக்கிறாங்க? ஐயோ, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நாங்க கூட அப்பவே நின்று இருக்கலாமா அவங்க கூடவே, நாங்க ஏன் இப்படி பண்ணிட்டோம், நாங்க தெரியாம இருந்துட்டோமா, அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்க புரியாம இப்படிதான் நின்று அவங்க யோசிச்சிருப்பாங்க. பிரியமானவர்களே, எதுக்குமே பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களா? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? தைரியமா பேசுங்க, தைரியமா இருங்க, தைரியமா போய்கிட்டே இருங்க. நான் பாருங்க யூடியூப்ல போட்டு தான் இருக்கிறேன், நிறைய காரியங்களை போட்டுட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம உண்மை பேசும்போது அது இருக்குது, அது உண்மை இருக்குது. அந்த உண்மையை பேசும்போது ஆண்டவர் நமக்கு பதில் சொல்லுகிற தேவனா இருக்கிறார். அதனால ஒவ்வொரு சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அப்படியே பயப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் நிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம, அவர் தான் சுகம் கொடுத்தாருன்னு சொல்லுங்க, அவர் தான் எனக்கு என் கூட இருக்கிறாரு சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிக்கையிட உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு ஆசீர்வாதம். புறஜாதியார் ஆண்டவர் அறியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். பிரியமானவர்களே, கஷ்டப்படாதீங்க. உங்களை கேவலப்படுத்தும் போது, உங்களை நடுவுல நிறுத்தும் போது, உங்களை தூக்கி போடும் போது, உங்களுக்கு அநியாயத்தை செய்யும் போது, உங்களை கிழிச்சு தள்ளும் போது பேசவே பேசாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொன்னா பேசுங்க. அந்த நீங்க பேசுறது அநேகருக்கு அது அப்படியே அதை ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு கர்த்தர் உங்களை வைப்பாரு. கண்களை மூடி ஜெபிக்கலாமா?